ஆதனும் சோமனும் அங்கிருந்து ராட்சச குடுவை தாவரத்தின் கொடிகளை சரமாரியாக வெட்டி கொண்டே இருந்தார்கள். அப்போதும் அந்த கொடிகள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருந்தது. அதை பார்த்த சோமன் ஆதனை பார்த்து, ஏய் என்னப்பா இந்த கொடியெல்லாம் வெட்ட வெட்ட வந்துட்டே இருக்கு, இவ்வளவு கஷ்டப்பட்டு இவனை காப்பாத்தணுமா என்ன? பாப்பா போய் நம்மளோட வேலையை பார்க்கலாம் என்று கூறினான். அதை கேட்டு அந்த குடுவை தாவரத்தில் மாட்டியிருந்த நபர், ஐயோ அப்படியெல்லாம் என்னை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா, நீங்க இங்க வெட்ட வெட்டவும் தான் நான் வெளியே வர்ற மாதிரியே இருக்கு என்று கூறினான். அதான் மெல்ல மெல்ல அப்படியே தப்பிச்சு வந்துரு, நானும் என் நண்பனு கிளம்புறோம் என்று கூறினான் சோமன். இன்னும் கொஞ்ச நேரம் இந்த கொடிகளை வெட்டினீங்கன்னா நான் வெளியே வந்துருவேன், அதுக்கப்புறமா நம்ம இங்க இருந்து போயிடலாம்ப்பா, வெட்டுங்கப்பா என்று கூறினான் அந்த நபர். சரி சரி கதறாத, உன்னை காப்பாத்திட்டே போறோம் சரியா என்று கூறிவிட்டு அங்கிருந்து வரும் கொடிகளை வெட்டி கொண்டிருந்தான் சோமன். இருவரும் அங்கிருந்து கொடிகளை நெடுநேரமாக வெட்டி கொண்டே இருந்தார்கள். அந்த கொடியும் மீண்டும் மீண்டும் வளர்ந்து கொண்டே வந்தது. அதை பார்த்த சோமன் அந்த நபரை பார்த்து, டேய் என்னடா வெட்ட வெட்ட இந்த கொடி வளர்ந்துட்டே இருக்கு, இதுக்கு எண்டே இல்லையாடா என்று கேட்டான். இருக்குப்பா, அது இந்த தாவரத்தோட அடிப்பகுதியை வெட்டி சாச்சிங்கன்னா நான் இதுல இருந்து தப்பிச்சிருவேன்பா என்று முகம் முழுக்க பதட்டத்துடன் கூறினான் அந்த நபர். ஏண்டா இத முதல்ல சொல்ல வேண்டியதானடா, இவ்வளவு நேரம் நாங்க 2 பேரும் உயிரை கொடுத்து வெட்டிக்கிட்டு இருந்தா நீ ஜாலியா அந்த தாவரத்தோட வாயில உட்காந்து பாத்துட்டு இருக்கியா என்று சோமன் கிண்டலாக கூறிவிட்டு ஆதனை பார்த்து, மச்சான் நான் இந்த கொடியை வெட்டிக்கிறேன், நீ அந்த தாவரத்தோட அடிப்பாகத்தை வெட்டடா, இவனை காப்பாத்திட்டு நம்ம இங்கிருந்து கிளம்பலாம் என்று கூறினான். ஆதனும் சரியென்றவாறு தலையசைத்து விட்டு தனது டிராகன் வடிவ வலிமை மிக்க ஈட்டியை வைத்து அந்த தாவரத்தின் அடிப்பாகத்தை வெட்ட முயற்சி செய்தான். அவன் நெடுநேரம் முயற்சித்தும் அந்த அடிப்பாகத்தில் சிறு வெட்டு கூட விலகவில்லை. அதை பார்த்த ஆதன் அதிர்ச்சியடைந்தான். என்னடா இது, நம்ம டிராகன் வடிவ ஈட்டி எவ்வளவு வலிமையானது, இதுல வெட்டியே இந்த தாவரத்துக்கு எந்த ஒரு வெட்டும் சரியா விழுகல என்று நினைத்தான் ஆதன். அப்போது சோமன் ஆதனை பார்த்து, என்ன மச்சான் ஆச்சு, ஏன் வெட்டாம பாத்துட்டே இருக்க, நம்ம இவனை காப்பாத்தாம இங்க இருந்து போகலான்னு முடிவு பண்ணிட்டியா என்று அந்த கொடிகளை வெட்டி கொண்டே கேட்டான். அதை கேட்ட அந்த நபருக்கு பதட்டம் மேலும் அதிகமானது. அப்போது ஆதன் சோமனை பார்த்து, அப்படிலாம் இல்லடா, நான் என்னோட ஈட்டியை வச்சு வெட்டுறேன், இந்த தாவரத்தோட அடிப்பாகவும் ரொம்ப வலிமையானதா இருக்கும் போல, அதுல எந்த ஒரு வெட்டும் விழுக மாட்டேங்குது, அதுவும் இல்லாம இந்த தாவரத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட மாட்டுது, அதுதான் என்னன்னு எனக்கே தெரியாம பாத்துட்டு இருக்கேன் என்று கூறினான். அப்போது திடீரென்று சோமன் நின்று கொண்டிருந்த பக்கத்தில் வந்து கொண்டிருந்த இந்த கொடிகள் திடீரென்று வளர்வதை நிறுத்தி கொண்டது. அதை பார்த்த இருவரும் ஆச்சரியமாக உணர்ந்தார்கள். அதன் பிறகு சோமன் தனது ஆயுதத்தை வைத்தே அந்த தாவரத்தின் அடிப்பாகத்தை வெட்ட ஆரம்பித்தான். அப்போதும் எந்த ஒரு முன்னேற்றமும் பாதிப்பும் அந்த தாவரத்திற்கு ஏற்படவில்லை. சோமனும் ஆதனும் சோர்வாக இருந்த போது ஒரே நேரத்தில் பலாயிரம் கொடிகள் வந்து ஆதனையும் சோமனையும் சூழ்ந்தது. அவர்கள் இருவரும் அங்கு வந்த எண்ணற்ற கொடிகளை வேக வேகமாக வெட்டி வீழ்த்தினார்கள். அப்படி இருப்பினும் அவர்கள் இருவரும் இரு பக்கம் இருந்து 2 பக்கம் வரும் கொடிகளை வெட்டும் போது ஒரு பக்கம் சோமனின் கை மற்றும் கால்கள் அந்த கொடிகள் பிடித்தது. அவனால் நகர முடியாமல் இருந்தான். மறுபக்கம் அதை பார்த்த ஆதன் சோமனை காப்பாற்ற செல்லும் போது அங்கு வந்து ஆயிரக்கணக்கான கொடிகள் அவன் காலை கவர்ந்து பின்னால் இழுத்தது. ஆதன் அப்படியே பின்னால் விழுந்தான். அப்போது அவனது மின்னல் ஈட்டியும் அவனது கையை விட்டு சென்றது. அந்த சமயம் அந்த தாவரத்தின் கொடிகள் வேக வேகமாக ஆதனின் உடம்பை சூழ்ந்து கைகள் கால்கள் மற்றும் உடம்பை சூழ்ந்தது. ஆதனாலும் அந்த பிடியில் இருந்து தப்பிக்க முடியவில்லை. அந்த கொடிகள் இருவரையும் எந்த செயலும் செய்ய முடியாதவாறு இரு பக்கமும் கவர்ந்தது. நடுவில் அந்த தாவரம் அந்த நபரை பாதி விழுங்கியவாறு இருந்தது. அந்த தாவரம் திடீரென்று 2 மடங்கு பெரிதானது. அப்போது அது அந்த நபரை தனது வாயில் இருந்து வெளியே துப்பியது. அந்த நபர் அந்த பக்கம் சிதறி போய் விழுந்தான். அடுத்த நொடியே அந்த ராட்சச குடுவை தாவரம் ஆதனை தனது வாயில் போட்டுக் கொண்டது. அதை பார்த்த சோமன் அதிர்ச்சி அடைந்தான். நண்பா என்று கத்தினான். ஆதனும் அந்த தாவரத்தின் வாயில் இருந்து வெளியே வர முயற்சி செய்தான். ஆனால் அந்த தாவரம் அவன் நினைத்ததை விட மிகவும் வலிமையாக இருந்ததால் அவனால் அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை. அப்போது அந்த தாவரத்தின் வாயில் இருந்து தப்பித்து போன நபர் ஆதனையும் சோமனையும் பார்த்து கிண்டலாக சிரித்துவிட்டு, என்னடா முட்டாளுங்களா, என்ன காப்பாத்துறேன்னு வந்து நீங்க 2 பேர் மாட்டிக்கிட்டீங்களா என்று சத்தமிட்டு சிரித்தான் அந்த நபர். அதை பார்த்த ஆதனும் சோமனும் அதிர்ச்சி அடைந்தார்கள். சோமன் அந்த நபரை பார்த்து, டேய் என்னடா உன்னை காப்பாத்த வந்து எங்களை பார்த்து முட்டாள்லாம் சொல்ற, டேய் நடிப்பு போடாம வந்து எங்களை காப்பாத்துறா தேங்காய் தலையா என்று கூறினான். டேய் வாய மூடுறா, உங்களை காப்பாத்தவா நான் இதுல இருந்து என்ன காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு இருந்தேன், இதுல வேற ஒருத்தன் வந்து மாட்டினாதான் என்ன அந்த தாவரம் விடுன்னு தான் கத்திக்கிட்டு இருந்தேன் என்று கூறினான் அந்த நபர். அட பாவி, உன்னை நம்பி வந்து நாங்க இந்த ராட்சச குடும்ப தாவரத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டமேடா
என்று சோமன் கூறிவிட்டு அந்த கொடியில் இருந்து தப்பிக்க முயற்சி செய்தான். ஆனா ஒரு விஷயம்டா, உங்க 2 பேருக்கும் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்க 2 முட்டாள்களும் வந்து இந்த ரத்த உறிஞ்சிற தாவரத்துக்கிட்ட இருந்து காப்பாத்தலைன்னா நான் இறந்தே போயிருப்பேன். நன்றிடா முட்டாளுங்களா என்று சிரித்துக் கொண்டே கூறினான் அந்த நபர். என்னது ரத்த உறிஞ்சிற தாவரமா? என்னடா வளர்ற? இது சாதாரண ராட்சச தாவரம் தானே என்று கூறினான் சோமன். இல்லடா முட்டாளே, இது உடம்புல இருந்து ரத்தத்தை மட்டும் உரியிற தாவரம். அப்படிதான் என் உடம்புல இருக்கிற ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சிருக்கு பாரு என்று சிரித்துக் கொண்டே கூறினான் அந்த நபர். அதை கேட்ட சோமன் அப்படியே திரும்பி ஆதனை பார்த்தான். ஆதனும் சோமனை பார்த்தான். அந்த நிமிடம் ஆதனுக்கு சோமன் சொன்னது ஞாபகம் வந்தது. அது என்னவென்றால், மச்சான், இவனை நம்ம காப்பாத்த வேணாண்டா. எனக்கு என்னமோ இது சரியா படலடா. நம்ம இப்படியே நம்ம வழியில பார்த்து போயிடலாம்டா என்று கூறியது. அப்போது ஆதன் அந்த நபரை பார்த்து, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இந்த தாவரத்தை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்ன. இப்ப என்னடானா இதோட பேரு, இது என்ன பண்ணுலாம் சொல்ற என்று கேட்டான். அப்புறம் உங்ககிட்ட உண்மையை சொல்லியிருந்தா என்ன காப்பாத்திருப்பீங்களா? அதனாலதான் அப்படி போய் சொன்னேன் என்று கூறிவிட்டு சத்தமிட்டு சிரித்தான் அந்த நபர். ஆனா பச்சந்திக்கு பிறந்தவனே, இப்ப இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு போய் தொலைடா என்று கூறினான் சோமன். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல ராஜா, நான் இப்ப கிளம்புறேன். உங்க 2 பேரோட பேரை சொல்லி நான் பல வருஷம் சந்தோஷமா வாழ போறேன். டாடா, நான் போயிட்டு வர்றேன் என்று அந்த நபர் கூறிவிட்டு 2 அடி எடுத்து வைத்தான். அப்போது ஆதனும் சோமனும் அந்த நபரை கோபத்துடன் பார்த்து கொண்டே இருந்தார்கள். அந்த நபர் மீண்டும் திரும்பி இவர்களை பார்த்து ஏளனமாக சிரித்துக் கொண்டிருந்தான். மறுபக்கம் வேட்டையன் பருளுடன் அந்த பள்ளத்தாக்கிற்குள் சென்று கொண்டிருந்தான். அப்போது பருள் வேட்டையனை பார்த்து, உனக்கு துணையா போறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? ஏன் எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே வந்துட்டு இருக்க என்று விரக்தியுடன் கேட்டாள். இப்படி விரக்தியா பேசாத பருள், உன் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். ஆனா நீ என்னடானா என்னை விட்டு தள்ளி தள்ளி போகிறதுக்கே பாக்குற. என் அன்பையும் கொஞ்சம் புரிஞ்சுக்க பொருள். நான் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டேன் சொல்லு? வீரத்துல உனக்கு சமமாவும் அன்புல உன்னை விட அதிகமாவும் தான் இருக்கேன். அப்புறம் ஏன் பொருள் என்னை விட்டு விலகி விலகி போற என்று கேட்டான் வேட்டையன். நடந்து சென்று கொண்டிருந்த பருள் திடீரென்று நின்று வேட்டையனை பார்த்து விட்டு அந்த பக்கம் திரும்பி பார்த்து, டேய், என்னோட ஆதன் அவனோட ஈட்டியை வச்சு உன்னை அடிக்க கோபமா வந்துட்டு இருக்கான் என்று கூறினாள். அதை கேட்டதும் வேட்டையன் பதட்டத்தில் கால்கள் நடுங்க ஆரம்பித்தது. அவன் அங்குமிங்கும் தேடி பார்த்தான். அதை பார்த்த பருள் தனது புருவத்தை தூக்கி வேட்டையனை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது பருள் பொய் சொல்லி இருக்கிறாள் என்று வேட்டையன் புரிந்து கொண்டு மெதுவாக திரும்பி அவளை பார்த்தான். வேட்டையா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே வீரோன்னு, அது இதுதானா? உங்க அன்பை பத்தி நான் குறையே சொல்லல, ஆனா இதுதான் உங்க வீரமா வேட்டையன் என்று கேட்டாள் பருள். அது அது இல்ல பருள், அந்த ஆதன் ரொம்ப சக்தி என்று பதட்டத்துடன் பேசினான் வேட்டையன். பொறுமை வேட்டையா, வீரனுக்கு வீரன் வந்துட்டே தான் இருப்பான். அத பத்தி நான் தப்பு சொல்லல, ஆனா உன்னோட தலைக்கணம் தான் எனக்கு பிடிக்கல. கொஞ்சம் தன்மையாவும் இருக்க பழகு, அப்புறம் நம்ம நண்பர்கள் ஆகிறத பத்தி பேசிக்கலாம், சரியா என்று கூறினாள் பருள். சரி பருள், இதுக்கப்புறம் நான் தன்மையா நடந்துக்க பாக்குறேன். நீயும் அந்த தன்மையை பார்க்க தானே போற என்று கூறினான் வேட்டையன். முதல்ல இரு, அதுக்கப்புறம் பேசிக்கலாம், இப்ப போலாம் வா என்று கூறினாள் பருள். இருவரும் பேசிக்கொண்டே அந்த வழியாக சென்றார்கள். இருவரும் நெடுந்தூரம் சென்றதும் அங்கு ஒரு மரம் இருந்தது. அதில் சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று அமர்ந்தார்கள். அப்போது அங்கு சில உடல்களை உண்ணும் பறவைகள் வந்து அவர்களை வட்டமிட்டது. அப்போது இருவரும் அவரவர் வில்லம்பு எடுத்து அந்த பறவைகளை கண்ணிமைக்கும் நேரத்தில் கொன்று வீழ்த்தினார்கள். அதன் பிறகு இருவரும் சுற்றி பார்த்துவிட்டு அந்த மரத்திற்கு அடியில் அமர்ந்தார்கள். அப்போது வேட்டையன் தனது பையில் இருந்து தண்ணீர் எடுத்து குடித்துவிட்டு வைத்தான். அந்த வழியாக வந்த ஒரு நபர் பல மிருகங்களுடன் சண்டையிட்டு மிகவும் சோர்வடைந்து தனியாக வந்து கொண்டிருந்தான். அவன் இவர்கள் இருவரையும் பார்த்து மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தான். ஏனென்றால் அவர்களிடம் தண்ணீர் வாங்கி குடித்துக் கொள்ளலாம் என்று வேகமாக வந்து வேட்டையனை பார்த்து, தம்பி, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. இந்த பள்ளத்தாக்குல பாதி தூரம் தான் வந்திருக்கேன். அதுக்குள்ள நான் கொண்டு வந்த எல்லா தண்ணியும் குடிச்சிட்டேன். நீங்க கொஞ்சம் தண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் என்று கூறினார். அதை கேட்டதும் வேட்டையன் தனது இடத்தில் இருந்து வேகமாக எழுந்து அவனை பார்த்து, ஏண்டா உள்ள வர்றேன்னு தெரியுதுல, அப்புறம் அதுக்கு தேவையான தண்ணிய கூட உன்னால கொண்டு வர முடியாதடா? போடா போ, அந்த பக்கம் போனா வேற எவனாவது இருப்பான், அவனை பார்த்து கேளு கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு. என்கிட்ட எல்லாம் தண்ணி இல்ல என்று கத்தினான். அந்த நபரின் முகம் வாடி போனது. அவன் தலை குனிந்தவாறு திரும்பினான். அப்போது பருள் தன்னிடம் இருந்த சிறிதளவு தண்ணீரை அந்த நபருக்கு கொடுத்தாள். இல்லம்மா, நீங்க வச்சுக்கோங்க, உங்களுக்கே கொஞ்சம் தான் இருக்கு என்று பெருந்தன்மையுடன் கூறினார் அந்த நபர். இல்லனா நீங்க குடிங்க, எனக்கு இப்போதைக்கு தண்ணி தேவையில்லை, உங்களுக்கு தான் ரொம்ப தேவையா இருக்கு என்று அன்பாக கூறினாள் பருள். அந்த நபரும் சந்தோஷமாக வாங்கி அந்த தண்ணீரை அளவாக குடித்துவிட்டு, ரொம்ப நன்றிமா,
என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான். பருள் திரும்பி வேட்டையனை பார்த்தார். இல்ல பருள், அந்த ஆளை பார்த்தா பொய் சொல்ற மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் அப்படி நடந்துகிட்டேன் என்று கூறினான் வேட்டையன். இல்ல வேட்டையன், நான் சொன்ன தலக்கணம் வெளிப்பட்டுருச்சு பாத்தியா. ஒரு மனுஷனால உடனே மாற முடியாது, உண்மைதான். ஆனா அவனோட நடத்தைய உடனே மாத்திக்க முடியும். இப்ப அவர் அதிகாரமா கேட்டிருந்தா நீ பண்ணது தப்பே இல்ல. ஆனா அவர் எப்படி சோர்வா கேக்குறாரு. அதுவும் இல்லாம நான் தண்ணி குடுக்கறேன், அதுவே கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதுலயும் கொஞ்சம் குடிச்சிட்டு கொஞ்சத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு பாரு. சரி, இத பத்தி பேசி பிரயோஜனம் இல்லவா, நம்ம கிளம்பலாம் என்று கூறினாள் பருள். வேட்டையன் தனது தலையில் அடித்துக்கொண்டு அவளுடன் சேர்ந்து மீண்டும் பயணத்தை தொடங்கினான். பருளும் வேட்டையனை முறைத்து பார்த்துவிட்டு அவனுடன் நடக்க ஆரம்பித்தாள். மறுபக்கம் ஆதன் தனது முழு சக்தியையும் பயன்படுத்தி அந்த தாவரத்தை முறித்து வெளியே வர முயற்சி செய்தான். அப்போதும் அவனால் அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை. அதை பார்த்த சோமன் ஆதனை பார்த்து, இவன மாதிரி ஆளுங்கனாலதான்டா நல்லவங்களை கூட காப்பாத்த கூடாதுன்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. டே குள்ளா இல்லாத கோமாளி, நாங்க மட்டும் இதுல இருந்து வெளியே வந்தோம், உன் உடம்புல உயிர் இருக்காதுரா என்று கூறினான். அடேங்கப்பா, அப்படியா? அதுக்கு நீங்க முதல்ல இதுல இருந்து தப்பிச்சு வரணும். அத முதல்ல பண்ணுங்கடா, அதுக்கப்புறம் வாய் பேசுங்கடா. இப்ப நான் இங்க இருந்து கிளம்புறேன், டாடா என்று அந்த நபர் ஏளனமாக சிரித்துவிட்டு அங்கிருந்து திரும்பி 2-3 அடி எடுத்து வைத்தான். அப்போது அங்கு மிகப்பெரிய சத்தம் கேட்டது. அது என்னவென்றால், புயலீட்டு சக்தியே என்று கத்தினான் ஆதன். அதை கேட்டதும் அந்த நபர் ஏளனமாக திரும்பி ஆதனை பார்த்தான். அப்போது ஆதனை சுற்றி பச்சை நிறத்தில் ஏதோ ஒரு விதமான திரவியம் சுற்றியது. அதை பார்த்த அந்த நபர் ஆதனை கவனத்துடன் பார்த்தான். அந்த இடத்தில் மிகப்பெரிய பிளாஷ் அடித்தது. அது முடிந்ததும் அந்த நபர் கண் விழித்து பார்த்தான். ஆதன் தனது கையில் மின்னலீட்டியுடன் நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு பின்னால் இருந்த அந்த ராட்சச குடுவை தாவரம் 2 துண்டாக பிளந்து கிடந்தது. சோமனும் அந்த தாவரத்தின் கொடியில் இருந்து விடுபட்டிருந்தான். அதை பார்த்த அந்த நபர் அதிர்ச்சியோடு ஆதனை பார்த்துக் கொண்டிருந்தான். ஆதனும் சோமனும் அந்த நபரை பார்த்து முறைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நபரை காப்பாற்ற வரப்போவது யார்? ஆதன் என்ன செய்ய போகிறான்? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் திடுக்கிடும் சம்பவங்கள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள். ஆதனும் சோமனும் அந்த குடுவை தாவரத்தில் இருந்து தப்பித்து நின்றார்கள். அதை பார்த்த அந்த நபருக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. இருவரும் அதிலிருந்து எப்படி தப்பித்தார்கள் என்றால், ஆதன் புயலீட்டி சக்தி என்று கத்தியதும் அங்கு ஒரு பிளாஷ் அடித்தது. அப்போது அந்த இடத்தில் இருந்த சோமனும் அந்த நபரும் கண்ணை மூடினார்கள். ஆனால் ஆதன் கண்ணை மூடவில்லை. அவன் கைக்கு மின்னல் சக்தி உள்ள அந்த ஈட்டி வந்தது. ஆதன் அந்த தாவரத்தின் அடிப்பகுதியை குத்தியதும் அது ஆதனை அதன் வாயில் இருந்து துப்பியது. அப்போது அந்த தாவரம் சோமனை வாயில் போட வந்தது. அந்த நேரத்தை பயன்படுத்திய ஆதன் அந்த தாவரத்தின் வாயில் அந்த ஈட்டியை குத்தி அடிப்பகுதி வரை இறக்கினான். அப்போது அந்த தாவரம் 2 துண்டானது. அது சோமனையும் விட்டுவிட்டது. இருவரும் அந்த நபரை பார்த்து நின்று கொண்டிருந்தார்கள். சோபன் அந்த நபரை பார்த்து, என்னடா குரங்கு பொம்மை, எப்படி உனக்கு தப்பிச்சானுங்கன்னு பாத்துட்டு இருக்கியா? இல்ல நம்ம உயிர் போக போகுதே, இப்ப என்ன பண்ணலான்னு பாத்துட்டு இருக்கியா என்று கிண்டலாக கேட்டான். அதை கேட்ட அந்த நபர், உங்க 2 பேரையும் நான் தப்பா இடம் போட்டுட்டேன். பரவாயில்ல, நீங்க 2 பேரும் முட்டாள் இல்ல போல. ஆனா நீ கடைசியா சொன்னதை கேட்கும் போதுதான் எனக்கு சிரிப்பா வருது. ஏன்னா நான் 8வது லெவல் சக்தி வச்சிருக்கவன். நான் ஏன்டா உங்களை பார்த்து பயப்பட போறேன்? நீங்க தாண்டா என்ன பார்த்து பயப்படணும் என்று ஏளனமாக கூறினான். அதை கேட்டதும் ஆதனுக்கு கோபம் வந்தது. அப்போது சோமன் ஆதனை பார்த்து, இருப்பா, நான் 2 டைலாக் பேசிக்கிறேன், அதுக்கப்புறம் நீ சண்டை காட்சிக்குள்ள போய்க்கப்பா என்று கூறிவிட்டு அந்த நபரை பார்த்து, டேய், நீ தேவையில்லாம இவங்கிட்ட வாய் பேசி வாங்கி கட்டிட்டு போகாத. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். எங்க 2 பேர்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு இங்க இருந்து ஓடி போயிரு. இல்லனா தேவையில்லாம இவன் கையில அடி வாங்கி செத்து போயிருவ பாத்துக்கோ என்று கூறினான். அதை கேட்டதும் அந்த நபருக்கு கோபம் வந்துவிட்டது. என்னடா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீ தேவையில்லாத எல்லாம் பேசிட்டு இருக்க என்று கூறிவிட்டு அவனது சக்தியை வைத்து சோமனை தாக்கினான். அப்போது ஆதன் அவனது ஈட்டியை வைத்து அந்த சக்தியை அந்த பக்கம் தட்டிவிட்டான். அதை பார்த்த அந்த நபருக்கு ஆச்சரியமாக இருந்தது. இருப்பினும் அவனது தலைக்கணம் அவனை மேலும் கோபப்படுத்தியது. அப்போது ஆதன் அந்த நபரை பார்த்து, நீ பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டிருந்தா உன்னை மன்னிச்சு விட்டுருப்பேன். ஆனா உன் ஆணவத்தாலதான் நீ அழிய போற பாத்துக்கோ. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்ட உன் சக்தியை வச்சு தாக்குவ? சரி, இப்ப கடைசியா நான் கேக்குறேன், நீ என்கிட்டயும் என் ஃப்ரெண்டு கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு உன் உயிரை காப்பாத்திட்டு ஓடி போயிரு, இல்லைனா என்று கூறினான். இல்லனா என்னடா பண்ணுவ? என்னடா அவன் என்னடானா உன்னை பெரிய ஆளுங்கிறான், நீ என்னடானா நான் மன்னிப்பு கேட்டு ஓடிடுன்னு சொல்ற. 2 பேரும் என்னதான்டா நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்ப நான் சொல்றேன், நீங்க 2 பேரும் கேளுங்க.
இப்போ நீங்க 2 பேரும் பேசின பேச்சுக்கு நீங்க 2 பேரும் என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, உங்களை உயிரோட விடுறேன். ஆனா இதுக்கப்புறம் ஏதாவது டயலாக் பேசுனீங்க, உங்க உயிர் உங்களோட உடம்புல இருக்காது பாத்துக்கோங்க என்று கூறினான் அந்த நபர். அதை கேட்டதும் ஆதனுக்கு கோபம் மேலும் அதிகமானது. அவன் தனது மின்னல் ஈட்டியை கையில் இறுக்கி பிடித்துக் கொண்டு சண்டைக்கு தயாராக இருந்தான். அதை பார்த்த சோமன், ஆஹா, இவன் சும்மா இருந்த சங்க ஊதிட்டான்டா, இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஆதன் அவனோட மின்னல் ஈட்டிய சண்டைக்கு வேற தயாராகிட்டானே என்று நினைத்தான். அந்த நபர் தனது சூப்பர் பஞ்ச் சக்தியை எடுத்து ஆதனை தாக்கினான். அது என்ன சக்தி என்றால், அவனது கையை இறுக்கி மூடிக்கொண்டு அவன் எந்த எதிரியை தாக்க உத்தரவிடுகிறானோ அந்த நபரை அந்த கை சென்று அடித்து பறக்கவிடும். அந்த சக்தியை தான் அந்த நபர் ஆதன் மீது தாக்க பயன்படுத்தினான். அந்த கை வேகமாக ஆதனை நோக்கி வந்தது. அப்போது ஆதன் தனது உள்ளங்கை சக்தியை வைத்து அந்த கையை தடுத்தான். அதை பார்த்த போதே அந்த நபருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இருப்பினும் அவன் தனது சக்தியை முழுமையாக நம்பி ஆதனை நோக்கி வலுவாக அழுத்தினான். அதை பார்த்த ஆதனும் அவனது உள்ளங்கை சக்தியை அழுத்தினான். அப்போது அந்த தாக்கம் தாங்க முடியாமல் பின்னால் சென்று விழுந்தான் அந்த நபர். அந்த நபர் ஆதனின் சக்தியை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். 6வது லெவல் சக்தி இருக்கு, இவனுக்கு எப்படி இவ்வளவு சக்தி இருக்கு, இது நம்பவே முடியலையே என்று நினைத்து அதிர்ச்சி கலந்த ஆச்சரியத்தில் பார்த்து கொண்டிருந்தான். அப்போது ஆதன் அந்த நபரை பார்த்து, நீ என் உயிருக்கு சொந்தக்காரனா, என்ன டயலாக் எல்லாம் விட்ட என்று சிரித்துக் கொண்டே கூறினான். ஆமா மச்சான், இவனுக்கு கொஞ்சம் வாய் அதிகம்தான், அவனை மண்டையில 2 கொட்டு வைடா என்று கூறினான் சோமன். அதை கேட்டு ஆதன் சிரித்துக் கொண்டே அந்த நபரை நோக்கி நடந்து சென்றான். அதை பார்த்த அந்த நபர், வேண்டாம் வேண்டாம், என்ன கொல்லாத, என்னை விட்டு, நான் சொன்னது தப்புதான், என்ன மன்னிச்சிரு என்று பதட்டத்தில் அலறினான். இதை இப்ப சொல்லி என்னப்பா பண்றது, நான் கேக்குறப்ப தெனாவிட்டா பேசின, இப்ப என்னாச்சு அலற என்று கேட்டான் ஆதன். அந்த நபருக்கு உயிர் மீது பயம் மேலும் அதிகமானது. அவன் பின்னோக்கியே சென்று கொண்டிருந்தான். ஆதன் அந்த நபரின் நெஞ்சிலேயே மிதித்தான். அந்த நபர் வாயில் இருந்து இரத்தமாக வந்தது. ஆதன் அந்த நபரை ஓங்கி ஒரு குத்து விட்டான். அந்த நபர் சுவரில் அடித்து விழுந்தான். அப்போது அந்த பக்கம் இருந்து வந்த ஒரு நபர் அந்த வாயில் ரத்தம் வந்த நபரை பார்த்து, டே தம்பி, என்னடா ஆச்சு உனக்கு, என்னடா வாயிலிருந்து ரத்தமா வருது என்று கேட்டான். அந்த நபருடன் 4 வந்திருந்தார்கள். அப்போது ஆதனுடன் சண்டை போட்ட நபர் ஆதனை கை காட்டி, இவன் தான் என்ன அடிச்சு தூக்கி வீசிட்டான் இனியனா என்று கூறினான். அப்போது இனியன் ஆதனை பார்த்து, டேய், என் தம்பி அடிச்சுட்டு எங்கடா போற, அங்கே நில்றா என்று கத்தினான். ஆதனும் திரும்பி அவன் சண்டை போட்ட நபரை பார்த்து முறைத்துவிட்டு அந்த 5 பார்த்து நின்றான். வாரியர் லெவல்ல இருக்க ஆளு இவனை பார்த்து தம்பின்னு சொல்றாரு, அவர் கூட 9வது லெவல் சக்தி உள்ள 4 பேர் இருக்காங்க, யாரு இவங்கெல்லாம் என்று நினைத்தான். சொல்லுங்க, எதுக்கு நினைக்க சொன்னீங்க என்று கேட்டான் ஆதன். அந்த 5 தலைவனான இனியன் ஆதனை பார்த்து, நீ எதுக்கு தேவையில்லாம இவனை அடிச்ச என்று கோபமாக கேட்டார். அத அவங்கிட்டே கேளுங்க, அவன் என்ன செத்தா போயிட்டான் என்று ஆதனும் கோபமாக பேசினான். அப்போது இனியன் வேகமாக திரும்பி அந்த நபரை பார்த்து, சொல்றா தம்பி, என்னாச்சு உனக்கு என்று கேட்டான். அந்த நபர் ஆதனை பார்த்து வஞ்சகமாக சிரித்துவிட்டு இனியனை பார்த்து, அண்ணா, இவனும் அவன் கூட இருக்கவனும் இந்த ராட்சச ரத்தம் உறிஞ்சின தாவரத்துல சிக்கிக்கிட்டு இருந்தாங்கன்னா, நான் இவங்களை பார்த்தா பாவமா இருக்கேன்னு போய் காப்பாத்தினேன், அதுக்கு இவனுங்க 2 பேரும் சேர்ந்து என்ன அடிச்சு தூக்கி போட்டாங்கண்ணா என்று கூறிவிட்டு ஆதனை கை காட்டி, அப்புறம் இவன் என் நெஞ்சில மிதிக்கும் போதுதான் நீங்க வந்தீங்க என்று தனது முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு கூறினான். அதை கேட்டதும் இனியனின் கோபம் மேலும் அதிகமானது. அதை கேட்டு ஆதனுக்கும் சோமனுக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. அப்போது சோமன் ஆதனை பார்த்து, என்னப்பா இந்த புலி மூட்டை இப்படி எல்லாம் போய் பேசுது, இவனை நீ ஒரே அடியில கொன்றுக்கணும் நண்பா என்று கூறினான். அதை கேட்டு ஆதன் ஏதும் பேசாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான். அப்போது இனியன் ஆதனையும் சோமனையும் பார்த்து முறைத்துக் கொண்டிருந்தான். மறுபக்கம் நவயுகனும் சிந்துவும் ஒரு காட்டுக்குள் சென்றார்கள். அப்போது அங்கு ஒரு நபர் ஒரு 5 நபர்களுடன் பேசிக் கொண்டிருந்தான். அதை தூரத்தில் இருந்து பார்த்த நவயுகனும் சிந்துவும் அது ஆதனாகத்தான் இருக்கும் என்று நினைத்துக் கொண்டு அங்கு உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது நவயுகன் சிந்துவை பார்த்து, ஏ சிந்து, அங்க பாரு, அது அந்த ஆதன் மாதிரியே இருக்குல்ல என்று கேட்டான். அதை கேட்ட சிந்து அந்த நபரை பார்த்துவிட்டு, ஆமா, இது பார்க்க ஆதன் மாதிரியே தான் இருக்கு, ஆனா நம்ம மட்டும் ஆமான்னு சொல்லி நவயுகன் அங்க கூட்டிட்டு போனா இவன் ஆதனை ஈவிரக்கம் பார்க்காம கொன்றுவானே, அதனால நம்ம இவனை அந்த பக்கம் கூட்டிட்டு போயிடலாம் என்று நினைத்தாள். இல்ல நவயுகா, அத பார்த்தா வேற யாரோ மாதிரி இருக்கு, ஏன்னா
அவன் போய் இப்படி 5 பேர் கூட பேசிட்டு இருப்பான் சொல்லு என்று கேட்டாள் சிந்து. இல்ல சிந்து, அவனுக்கு தான் எதிரிங்க அதிகம். அங்க பாரு, அவங்க 5 பேரும் சேர்ந்து அவனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க என்று கூறினான் நவயுகன். அதை பார்த்த சிந்து பதறினாள். இருப்பினும் அவள் தனது பதட்டத்தை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. நவயுகன் அந்த 5 நோக்கி ஓடினான். அவனுடன் சேர்ந்து சிந்துவும் ஓடினாள். இவர்கள் இருவரும் அங்கேயே சென்று பார்ப்பதற்குள் அந்த நபரை 5 சேர்ந்து அடித்து தூக்கி காற்றில் வீசிவிட்டார்கள். அந்த நபரின் 2 கைகளையும் கால்களையும் தனித்தனியாக வெட்டி எறிந்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார்கள். அதை பார்த்த சிந்துவுக்கு பதட்டம் மேலும் அதிகமாக இருப்பினும் அவளுக்கு ஆதன் மீதும் அவனது சக்தியின் மீதும் ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையுடன் அவளும் நவயுகனுடன் ஓடினாள். நவயுகன் அந்த விழுந்து கிடந்த நபரை சந்தோஷமாக எழுப்பி பார்க்க சென்றான். ஏனென்றால் அது ஆதன் தான் என்றே நம்பினான் நவயுகன். ஆனால் அவன் அந்த நபரை எழுப்பி முகத்தை பார்த்ததும் நவயுகனின் முகம் விரக்தியாக மாறியது. ஏனென்றால் அது ஆதனே இல்லை. அதை பார்த்ததும் தான் சிந்துவின் முகமே சந்தோஷமாக மாறியது. இருப்பினும் அதையும் அவள் முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் நவயுகனை பார்த்து, நான் தான் சொன்னேன்ல நவயுகா, இது ஆதன் இல்லைன்னு, வா நம்ம போலாம் என்று கூறினாள். அப்போது நவயுகன் கோபத்தில் தனது வாளை எடுத்து அந்த நபரின் தலையை வெட்டி வீசிவிட்டு, ச்சே, இந்த ஆதன் தான் இத மாட்டியிருப்பான்னு நினைச்சேன். ஆனா ஆதன் என் கையில சாகணும்னு தான் யார்கிட்டையும் சாகாம இருக்கான் போல என்று கூறினாள். அதற்கு சிந்து எந்த ஒரு பதிலும் பேசவில்லை. அதை பார்த்த நவயுகன், சரிவா சிந்து போலாம், போறதுக்குள்ள அந்த ஆதன் என் கண்ணுல பட்டான்னா அவனுக்கு இன்னைக்குதான் கடைசி நாளா இருக்கும் என்று கூறினான். அதற்கும் சிந்து ஏதும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். அவனை பின்தொடர்ந்து சிந்துவும் சென்றாள். மறுபக்கம் ஆதன் கூறியதை கேட்ட இனியன் அவனை பார்த்து முறைத்துவிட்டு ஆதனுடன் சண்டை போட்ட நபரை பார்த்து, நீ சொல்றது உண்மைதானே? ஏன்னா அவன் 6வது லெவல் சக்தி இருக்கவன், நீ 8வது லெவல் சக்தி வச்சிருக்கவன், அதனாலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு என்று கூறினான். அதை கேட்ட அந்த நபர், இல்லலண்ணா, நான் பொய் சொல்லல, இதுதான் நடந்த உண்மை. அதுவும் இல்லாம இவன் நம்ம யுகன் வம்சத்தோட வேங்கை படைய பார்த்து ரொம்ப மோசமா திட்டினான், இவனை சும்மாவே விடாதீங்கண்ணா என்று கூறினான். அதை கேட்டதும் இனியனுக்கு கோபம் மேலும் அதிகமானது. அந்த நபர் பேசியது பொய்யாக இருக்குமோ என்று எண்ணிக்கொண்டிருந்தான் இனியன். தங்களது வேங்கை படை பிரிவை பார்த்து ஆதன் தவறாக பேசினான் என்று கேட்டாலும் இனியனுக்கு அந்த சிந்தனையே மறைந்தது. அந்த நபர் கூறியதுதான் சரியென்று நினைத்து ஆதன் பார்த்து, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தம்பி அடிச்சிருப்ப, அதுவும் இல்லாம எங்க வேணாலும் படைப்பிரிவை பார்த்து நீ தப்பா பேசியிருப்ப. இதுவே வெளியே வாழ்ந்தா உன்னை எங்க வம்ச சட்டத்திட்டங்களுக்கு மூலமா கொன்றிருப்போம். இது ரொம்ப மோசமானதா இருந்திருக்கும். ஆனா உன் நல்ல நேரம், நீ நட்சத்திர பள்ளத்தாக்குள்ள மாட்டிக்கிட்டதுனால நீயா உன்னை கொன்னுட்டு செத்துரு, அதுதான் உனக்கு நல்லது என்று கூறினான். வேங்கை படைப்பிரிவு என்பது யுகன் வம்சத்தின் அசைக்க முடியாத படைப்பிரிவுகளில் ஒன்றாகும். இந்த படைகளை நாட்டின் முக்கியமான போர்களுக்கு மட்டும்தான் அழைத்து செல்வார்கள். அதில் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கும் சிலரை தான் இனியன் தலைமை தாங்கிய நட்சத்திர பள்ளத்தாக்குக்கு அழைத்துக் கொண்டு வந்திருந்தான். அதை கேட்ட சோமன் அதிர்ச்சியடைந்தான். அவன் ஆதனை பார்த்து, என்னப்பா, இந்த ஆள் அவன் பேசுறத கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே நம்பி பேசிட்டு இருக்கான். இவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவனுங்க எல்லாம் யுகன் வம்சன்னு தெரியும். அதுவும் இல்லாம இவன் வேங்கை படைப்பிரிவா வெங்காய படைப்பிரிவான்னு நமக்கு எப்படிப்பா தெரியும்? இந்த யுகன் வம்சத்தை சேர்ந்தவங்க எல்லாம் பைத்தியமா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்டா என்று கூறினான். அதை கேட்டு ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு இனியனை பார்த்து, நீங்க சொல்றது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. நான் என்னையே கொல்றதுக்கு நான் என்ன உங்க கூட இருக்கவ மாதிரி பைத்தியமா என்ன என்று கொத்தாக கூறினான். அதை கேட்டதும் இனியனுக்கு கோபம் மேலும் அதிகமானது. அப்போது இனியனுக்கு அருகில் இருந்த ஒரு நபர் ஆதனை பார்த்து, டேய், வார்த்தையை பார்த்து பேசு. நாங்க யாருன்னு தெரிஞ்சும் எங்க கிட்ட இவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்க. அதுவும் இல்லாம எங்க பிரிவு ஆளை வேற அடிச்சிருக்க. அதை விட பெரிய தப்பு என்னன்னா, நீ எங்க வேங்கை படை பிரிவோ தப்பா பேசிருக்க. நீங்க எல்லாரும் முட்டாள்னு நிரூபிச்சிட்டீங்க. ஏன்னா அவன் 8வது லெவல் சக்தி உள்ளவன். அவன் என்கிட்ட அடி வாங்கியிருக்காங்கிறதே நீங்க நம்புனீங்கன்னா இதுக்கு மேல நான் அதை பத்தி பேச வரல. அப்புறம் அவன் உடம்ப பாருங்க. அந்த ராட்சச குடுவத்தாவரம் அவன் உடம்புல இருக்க ரத்தத்தை உறிஞ்சினதுனால அவன் உடம்புல இருக்க காயத்தை பாருங்க என்று கூறினான் ஆதன். அவன் கூறியதை கேட்டு இனியனும் அவனுடன் இருந்த 4 திரும்பி அந்த நபரை பார்த்தார்கள். அந்த நபரின் உடம்பெல்லாம் காயமாக இருந்தது. இனியனுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன, ஆதன் செய்ய போவது என்ன, அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவம் என்ன, இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள்.
ஆதன் அந்த தாவரத்தில் இருந்து அடிபட்ட நபரின் உடம்பில் இருக்கும் காயங்களை இனியனிடமும் அந்த மற்ற 4 பார்க்க அறிவுறுத்தினான். அதை கேட்டதும் அந்த 5 திரும்பி அந்த 8வது லெவல் சக்தி உள்ள நபரை பார்த்தார்கள். அப்படியே திரும்பி ஆதனையும் பார்த்தார்கள். ஆதனின் உடம்பில் ஒரு சிறு காயங்கள் கூட இல்லை. ஆனால் அந்த ஆதனுடன் சண்டை போட்ட அந்த நபரின் உடம்பில் பல காயங்கள் இருந்தது. அதுவும் அந்த தாவரம் ஏற்படுத்திய காயங்கள் என்று பார்த்தவுடன் புரிந்து கொள்ளவும் முடிந்தது. அந்த வேங்கை படைப்பிரிவு தலைவனான இனியன் இங்கு நடந்ததை உணர்ந்து கொண்டிருந்தான். அந்த 6வது லெவல் சக்தி உள்ள பையன் சொல்ற மாதிரி தான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் சொன்ன மாதிரி அவனோட உடம்புல எந்த காயமும் இல்ல. ஆனா நம்ம 8வது லெவல் சக்தி இருக்க தம்பிக்கு தான் காயமா இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் என்று நினைத்தான் இனியன். இனியன் சிந்திப்பதை பார்த்த அந்த நபர், அண்ணா அவன் என்ன அடிச்சுட்டான், சீக்கிரம் அவனுக்கு தண்டனையை கொடுங்க, அப்பதான் அவனுக்கு நம்ம வம்சத்து ஆளுங்களை பார்த்தா பயம் இருக்கும் என்று பதட்டமாக கூறினார். நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னை அடிச்சவன நாங்க சும்மா விட போறதில்ல. நம்ம வேங்கை படைன்னு தெரிஞ்சும் இவன் இப்படி பண்ணிருக்கானா, இவனுக்கு சரியான பதிலடி கொடுத்தே ஆகணும் என்று இனியன் கூறிவிட்டு அங்கிருந்த 4 பேசிக் கொண்டிருந்தான். அதை பார்த்த அந்த நபர் ஆதனையும் சோமனையும் பார்த்து வஞ்சகமாக சிரித்தான். அதை பார்த்த சோமன் ஆதனை பார்த்து, ஏய் என்னப்பா நியாயம் அது? இந்த லூசு பயலை காப்பாத்தினதுக்கு நமக்கு பரிசு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நம்மளே குத்திக்கிட்டு சாக சொல்றானுங்க. 2 பக்க கருத்தையும் கேட்காம இவனுங்க அவனுங்களோட ஆள் பக்கம் கருத்தை மட்டும் கேட்டுட்டு இப்படி ஒன் சைடா முடிவெடுக்கிறானுங்க. இவனுங்களெல்லாம் எப்படி ஒரு பெரிய வம்சத்தோட முக்கிய பதவியில போடுறானுங்க? இரு அவனுங்க 5 பேரும் பேசிட்டு கண்டிப்பா நம்மள கோபப்படுத்துற மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளும் களத்துல இறங்கி கதையை முடிக்க வேண்டியதுதான் என்று கூறினான் ஆதன். அப்படி போட அருவாள, இவனுங்க 5 பேரும் வராம இருந்திருந்தா ஒரு உயிரோட போயிருக்கும். இப்ப தேவையில்லாம 3-4 உயிர் போக போகுது போல. சரி, என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாம். நண்பா, எனக்கு ஒரே ஒரு ஆசைப்பா. அது என்னன்னா, அப்படி இவனுங்க கூட சண்டை போட தயாராயிட்டேனா அந்த குள்ளா இல்லாத கோமாளி இருக்கான் பாரு, அவனை முதல்ல கொல்லுப்பா. ஊஞ்சிய பாரு, இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே வச்சிருக்கான். இங்க வந்தவனையும் ஏமாத்துறான், நம்மளையும் ஏமாத்திட்டான் என்று கூறினான் சோமன். அதை கேட்டு ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு, செஞ்சிட்டா போச்சு என்று கூறினான். அப்போது அந்த இனியனுக்கு அருகில் இருந்த ஒருவன் ஆதனை பார்த்து, இன்னும் என்னடா யோசிச்சுட்டு இருக்க? எங்க அண்ணா இனியும் சொன்ன மாதிரி நீயா உன்னை கொண்டுக்கிறியா, இல்ல எங்க கிட்ட சரண்டர் ஆகிறியா என்று திமிராக கேட்டான். நான் இவ்ளோ சொல்லியும் பொய் சொன்னவன் பேச்சதான் நீங்க எல்லாரும் கேக்குறீங்கன்னா நானும் என்ன பண்ணணுமோ அதை பண்றேன் என்று கூறினான் ஆதன். அதை கேட்டு அங்கிருந்த இனியன் மற்றும் ஆதனுடன் இருந்த 4 குழப்பத்துடன் ஆதனை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் ஆதன் 6வது லெவல் சக்தி உள்ளவன். அவன் தங்களை மீறி அந்த நபரை எப்படி கொல்லப் போகிறான் என்று அலட்சியமாக இருந்தார்கள். ஆதன் அவன் காப்பாற்றிய நபரை பார்த்து, நீ எல்லாம் இந்த உலகத்துல வாழவே தகுதி இல்லாதவன்டா, நீ உண்மையா இருந்திருக்கணும், இல்லனா உனக்கு துணையா இருந்தவங்க கிட்டையாவது உண்மையை சொல்லிருக்கணும். இப்படி 2ம் இல்லாததுனால உன் உயிரை எடுக்கிறது தான் சரியா இருக்கும் என்று தனக்குள் முணுமுணுத்தான். அதை கேட்ட சோமன், நண்பா, இந்த விஷயத்துல என்னோட சாட்டை உனக்கு உதவியா இருக்கும், இதை பயன்படுத்திக்கோ என்று கொடுத்தான். ஆதன் அதையும் வாங்கி கொண்டு அவர்கள் 6 நபர்களையும் பார்த்து நின்றான். அப்போது அதை பார்த்த இனியன், அது என்ன ஆயுதம், நான் பார்த்ததே இல்லையே, அதை வச்சு இவன் என்ன பண்ண போறான் என்று இனியனும் அங்கிருந்து 4 பேசிக் கொண்டிருந்தார்கள். இனியனும் அங்கிருந்து 4 ஆதனுக்கும் சோமனுக்கும் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென்று ஒரு பிளாஷ் அடித்தது. அனைவரும் கண்களை மூடித்திருந்தார்கள். அப்போது இனியன் தன் அருகில் இருந்த ஆதனுடன் சண்டையிட்ட நபரை பார்த்தான். அவனது கழுத்து அறுக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்த இனியனும் அங்கிருந்த மற்ற 4 அதிர்ச்சி அடைந்தார்கள். இது எப்படி சாத்தியமாச்சு? கண்ணுமைக்கிற நேரத்தில் இப்படி எல்லாம் நடக்குமா என்று நினைத்து குழம்பினான் இனியன். அதன் பிறகு அவன் திரும்பி ஆதனை பார்த்தான். ஆதன் கையில் இருந்த சோமனின் சாட்டையில் ரத்தம் வழிந்தோடி கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் ஆதன் தான் இப்படி செய்திருக்கிறான் என்று புரிந்து கொண்டான் இனியன். அதை எப்படி ஆதன் செய்தான் என்று கண்களை மூடிக்கொண்டு அங்கு நடந்தவற்றை சிந்தித்து பார்த்தான் இனியன். இனியனுக்கு ஒரு சக்தி இருக்கிறது. அது என்னவென்றால், நடந்து முடிந்த நிகழ்வுகளை தனது கண்ணை மூடி பார்த்தால் அங்கு என்ன நடந்தது என்று அவனுக்கு கண் முன்பு ஓடும். அப்படி கண்களை மூடி யோசித்து பார்த்தான். அப்போது அங்கு என்ன நடந்தது என்றால், ஆதன் அந்த சாட்டை ஆயுதத்தை வாங்கியதும் அதில் இருக்கும் அருவாள் சக்தியை வரவைத்தான். அது வந்ததும் ஆதன் தனது மின்னல் சக்தியை உடலில் வரவழைத்து உடலை வேகப்படுத்தினான். அது கண்ணுமிக்கும் நேரத்தில் அந்த நபருக்கு அருகில் கொண்டு சென்றது. ஆதன் அந்த அருவாளை வைத்து அந்த தாவரத்தில் இருந்து தப்பித்த நபரின் கழுத்தை வெட்டினான். அதை செய்ததும் மீண்டும் வந்து சோமனுக்கு அருகில் நின்றான். அதை தெரிந்து கொண்ட இனியன் ஆதனை பார்த்து, என்ன ஒரு தைரியம் இருந்தா
இவனை நீ கொல்லுவ என்று கோபமாக கூறினான். அதை கேட்டதும் இனியனுடன் இருந்த நால்வரும் அதிர்ந்து போனார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இங்கு நடந்த உண்மை தெரியாது. அவன் கேவலமா பொய் சொல்றாள், அவனை கொல்றதுதான் உங்க வேங்கை படைக்கு நல்லது, அதனால நான் செஞ்சதுதான் சரி என்று கூறினான் ஆதன். அதை கேட்டதும் இனியனுக்கு கோபம் மேலும் அதிகமானது. அவன் ஆதனை பார்த்து, யாரு உண்மை சொன்னாங்க யாரு பொய் சொன்னாங்கன்னு நீ முடிவெடுக்க முடியாது, அதுக்குதான் நாங்க இருக்கோம். அப்புறம் நீ அவனை அடிச்சதுக்கே உனக்கு மரண தண்டனை கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இப்ப எங்கதான் போயிட்டு இருக்க? இப்போ நாங்க எங்க கையாலேயே உன்னை கொல்ல முடிவெடுத்திருக்கோம் என்று கூறினான். நீங்க சொல்றது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஏன்னா நீங்க வாரியல் லெவல் சக்தி வச்சிருக்கவங்க, ஆனா நான் சாதாரண 6வது லெவல் சக்தி வச்சிருக்கவன். நீங்க எப்படி என்ன கொல்ல முடியும்? இது இங்க இருக்க விதிமுறைகள்ல இல்லையே என்று கூறினான் ஆதன். உன்னெல்லாம் கொல்ல நான் எதுக்கு? என் ஸ்டூடெண்டே அதிகம், அவனை கொன்னுட்டு வாங்கடா என்று உத்தரவிட்டான் இனியன். அப்போது நால்வரில் ஒருவன் முன் வந்து, இவனை நான் கொல்றேன், இவனை கொல்றதுக்கு நாங்க 4 பேரெல்லாம் வேணாம் என்று கூறினான். அதை கேட்ட இனியன் சரி என்றவாறு தலையசைத்தான். அப்போது அந்த நபர் தனது சக்தியை வைத்து ஆதனை தாக்க தயாரானான். மலைநடுக்க முத்திரை மற்றும் ஈட்டியின் சக்தியே என்று சத்தமாக கத்தினான் ஆதன். அப்போது அந்த மலைநடுக்க சக்தி வந்து ஆதனை தாக்க வந்த நபரை தரை வழியாக சென்று அவனை தூக்கி இடுப்பு கம்பியில் அறுத்தது. அப்போது அவனது சக்தி ஆதனை நோக்கி வந்தது. அதை லாபகமாக தனது ஈட்டியை வைத்து எளிதாக தட்டிவிட்டான் ஆதன். ஆதனை அடிக்க வந்த நபரின் தலையில் இரும்பு கம்பியில் அடித்து அவன் அப்போதே செத்துவிட்டான். அதை பார்த்த இனியன் அதிர்ச்சி அடைந்தான். இது எப்படி சாத்தியம்? இவன் உண்மையாவும் 6வது லெவல் சக்தி வச்சிருக்கவன் தானா? இவன் எப்படி 9வது லெவல் சக்தி வச்சிருக்க ஏன் ஆள் அடிச்சு கொண்டா, அதுவும் ஒரே அடியில என்று நினைத்து அதிர்ச்சி அடைந்தார் இனியன். அதன் பிறகு இனியன் அவனுக்கு அருகில் இருந்த அடுத்த நபரை பார்த்து, அவன் சக்தி கொஞ்சம் வலிமையானதா தான் இருக்கு, அதனால பார்த்து சண்டை போடு என்று கூறினான். அவன் வந்து ஆதனுடன் சண்டைக்கு நிற்கவும் ஆதன் அந்த நபரை நோக்கி தனது மலைநடுக்க முத்திரை சக்தியை வைத்து தாக்கினான். அதை சுதாகரித்துக் கொண்ட அந்த நபர் அருகில் இருந்து லாபகமாக தப்பித்து விட்டான். அதை பார்த்த ஆதன் ஆச்சரியப்படவில்லை. ஏனென்றால் அவன் புரிந்து கொண்டான், இந்த நபர் இதற்கு முன்பு வந்த நபரை தாக்கியதால் அதை கவனித்துக் கொண்டுதான் இப்படி தப்பித்து விட்டான் என்று புரிந்து கொண்டான் ஆதன். இருடி மாப்ள, ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு சக்தியை பயன்படுத்தினா என்ன பண்ணுவீங்கன்னு பாக்குறேன் என்று நினைத்தான். ஆதன் அவ்வாறு நினைத்த அடுத்த நிமிடம் அவனை நோக்கி அந்த நபர் அவனது தாக்குதலை துவங்கினான். அப்போது அந்த சக்தி ஆதன் மீது பட்டு அவன் பின்னால் சென்று விழுந்தது. அதை பார்த்த இனியன் ஆதனை பார்த்து வஞ்சகமாக சிரித்தான். அவனது ஆளை பார்த்து, அவனை அடிச்சிட்டு இருக்கலாம் நேரம் இல்ல, அவனை போய் கொன்னுட்டு வா என்று உத்தரவிட்டான். அந்த நபர் தனது ஸ்பிரிட் சக்தியையும் தனக்குள் எடுத்து அந்த சக்தியோடு தனது சக்தியும் வைத்து ஆதனை தாக்க வந்தான். அப்போது அதை பார்த்த ஆதன், புயலீட்டி சக்தியே என்று கத்தினான். அதை கேட்டதும் அந்த நபர் ஆதனை தனது சக்தியை வைத்து தாக்கினான். ஆதன் கையில் ஒரு அதிவேக சக்தி உள்ள ஈட்டி வந்தது. அவன் வேகமாக அந்த நபரை நோக்கி ஓடியவாறே அந்த ஈட்டியை எறிந்தான். அந்த நபர் அவனது சக்தியை வைத்து ஆதனை தாக்குவதற்கு முன்பே அந்த ஈட்டி அவனது தொண்டையில் குத்தி அங்கிருந்த ஒரு மரத்தில் குத்தி இறந்தான். அந்த நபரும் இறந்து விட்டான். அதை பார்த்த இனியனுக்கு ஆதன் மீது கோபம் மேலும் அதிகமானது. அவனிடம் மிச்சம் இருந்த 2 நபர்களையும் ஆதனை கொன்றுவிட்டு வருமாறு ஒன்று சேர்த்து அனுப்பினான். அந்த இருவரும் இதற்கு முன் வந்தவர்கள் போல இல்லை. இப்போது வரும் இருவரும் வாள் சண்டையில் கைதேர்ந்தவர்களாகும். அதை பார்த்த ஆதன் தனது மின்னல் ஈட்டியை வாளாக மாற்றி அங்கு இருவருடனும் சண்டை போட சென்றான். அப்போது அந்த இருவரும் ஆதனுடன் சண்டை போட்டார்கள். அந்த இருவரும் வாளை வைத்து ஆதனின் உடம்பில் அங்கும் இங்கும் கிழித்தார்கள். அதனால் அவர்களை சமாளிக்கவே முடியவில்லை. அப்போது அந்த நபர் ஒருவன் ஸ்பிரிட் ஸ்லாஷ் என்று கத்தினான். அதாவது தனது சக்தியுடன் ஸ்பிரிட் சக்தியையும் வைத்து ஆதனை கொல்ல முற்பட்டான். அந்த வாளின் சக்தி மேலும் அதிகமானது. அப்போது மற்றொரு நபர் ஆதனை நெஞ்சில் உதைத்து கீழே தள்ளினான். ஆதனும் சோமனின் காலுக்கு கீழ் வந்து விழுந்தான். ஆதனின் உடம்பிலும் சில காயங்கள் ஏற்பட்டது. அதை பார்த்த சோமன் தனது சாட்டை ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு அந்த இருவருடனும் சண்டை போட சென்றான். அப்போது ஆதன் சோமனை பார்த்து, இல்ல நண்பா, நான் அவங்க சக்தி என்னன்னு பார்க்கதான் நான் இப்படி பண்ணேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க நிலைமைய பாரு என்று கூறினான். அதை கேட்டதும் சோமன் தனது சாட்டையை உள்ளே வைத்துவிட்டு ஆதனை தரையில் இருந்து தூக்கிவிட்டான். அப்போது ஆதன் டிராகன் ஈட்டி சக்தியே என்று கத்தினான். அப்போது ஆதனின் வாள் சற்று பெரிதானது. அது டிராகன் வடிவம் போல வந்தது. அதை எடுத்துக்கொண்டு ஆதன் அந்த இருவருடனும் சண்டை போட சென்றான். இந்த முறை ஆதனின் உடம்பில் எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை. மாறாக அந்த இருவருக்கும் உடம்பெல்லாம் நெருப்பு பட்டது போல் காயம் ஏற்பட்டது. காரணம் இது டிராகன் ஈட்டி மற்றும் வால் என்று 3 சம்பந்தப்பட்டதால் தான்.
அந்த 2 நபரும் துவண்டு போனார்கள். ஏனென்றால் அந்த டிராகன் வால் அவர்களின் உடம்பை நெருப்பு வைத்து காயப்படுத்த ஆரம்பித்தது. அதை அவர்கள் இருவராரும் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அதை புரிந்து கொண்ட ஆதன், இந்த இருவரில் ஒரு நபர் அவனை நெஞ்சில் உதைத்தது போல ஆதனும் அவர்கள் இருவரையும் நெஞ்சில் உதைத்தான். இருவரும் தடுமாறிக்கொண்டே பின்னால் சென்றார்கள். அப்போது ஆதன் பட்டாம்பூச்சி படிக்கட்டுகள் என்று கத்தினான். அந்த பட்டாம்பூச்சி படிக்கட்டில் ஏறி நடந்து மேலே சென்றான் ஆதன். அவன் மேலே சென்றதும் டிராகன் மின்னல் ஈட்டிகளே என்று கத்தினான். அப்போது ஆதனின் இரு கைகளிலும் டிராகன் வடிவில் இருக்கும் மின்னல் ஈட்டிகள் வந்தது. அதை அப்படியே அங்கிருந்த இருவரையும் நோக்கி எறிந்தான் ஆதன். அந்த டிராகன் மின்னல் ஈட்டிகள் கண்ணுமிக்கும் நேரத்தில் அந்த இருவரின் நெஞ்சிலும் குத்தியது. அவர்கள் இருவரும் அங்கேயே சாம்பலாகி கீழே விழுந்தார்கள். அதை பார்த்த இனியன் அதிர்ச்சியடைந்தான். அவன் திரும்பி இதற்கு முன்பு இறந்த இருவரையும் பார்த்தான். அவர்களும் சாம்பலாகி மண்ணில் விழுந்தார்கள். அதை பார்த்த இனியனால் நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. அவன் ஆதனை ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் பார்த்து கொண்டிருந்தான். அப்போது சோமன் இனியனை பார்த்து, என்னடா நீ ஹார்ட் அட்டாக் வந்த ஆந்த மாதிரி நின்னுட்டு இருக்க? நாங்க சொன்னதை ஒழுங்கா கேட்டிருந்தேனா முன்னாடி ஆளா ஒருத்தன் செத்து போனான்ல, அந்த ஒருத்தன் உயிரோட போயிருக்கும். அதை கேட்க மாட்டேன், நான் யாருன்னு தெரியுமா, நான் எங்க இருந்து வர்றேன்னு தெரியுமாலாம் பேசி உன்னை நம்பி கூட வந்த எல்லாத்தையும் கொன்னுட்டேன். இப்ப அடுத்து என்ன பண்ணலான் இருக்க என்று கிண்டலாக கேட்டான். நான் உங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டேன். உங்களை கொல்றதுக்கு நான் எங்க இருந்தாலும் உங்க முன்னாடி வந்து நிப்பேன் என்று கோபமாக கூறினான் இனியன். ஏண்டா உங்க வேங்கை படையெல்லாம் உங்க ராஜா எப்படிடா கட்டி மேய்க்கிறாரு? அவன் என்னடானா பொய் பேசுறான், இவனுங்க என்னடானா 2-3 அடியில செத்து போயிடுறானுங்க. நீ என்னடானா என்னைக்காவது ஒரு நாள் வந்து முன்னால நின்னு உன்னை கொல்லுவேன்னு சபதெல்லாம் எடுக்கிற வைத்தியமாடா நீங்களா என்று கிண்டலாக கேட்டுவிட்டு சிரித்தான் சோமன். அதை கேட்டதும் இனியனுக்கு கோபம் மேலும் அதிகமானது. அப்போது ஆதன் இனியனை பார்த்து, போ கிளம்பு, சும்மா இங்க நின்னு உருன்னு பாத்துட்டு இருக்காம மத்தவங்க கிட்ட எப்படி பேசணும்னு உன் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடு. முதல்ல நீ எது சரின்னு பார்த்து தெரிஞ்சுட்டு பேசு. உன் தப்பான முடிவாலதான் இங்க 5 பேர் உயிர் போச்சு. நான் தான் முதல்ல சொன்னனே, என்ன உங்களால கொல்ல முடியாதுடா, நீங்க தான் கேட்காம வந்து தேவையில்லாம சீன் போட்டு செத்து போயிடுறீங்கன்னு என்று கூறினான். அதை கேட்டு இனியனுக்கு கோபம் மேலும் அதிகமானது. இருப்பினும் அவன் வாரியர் லெவலில் இருப்பதால் ஆதனை ஏதும் செய்ய முடியாமல் விதிகளுக்கு கட்டுப்பட்டு நின்று கொண்டிருந்தான். ஆதன் சந்திக்க போகும் மிகப்பெரிய மிருகம் என்ன? சோமன் ஆதனுக்கு கொடுக்க போகும் அறிவுரை என்ன? அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் விறுவிறுப்பான சம்பவங்கள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள்.